ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி, ஆண்டவரே என்னுடைய வீக்னஸ், அப்படிதான் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்து நியாயத்தை வச்சா பிரசனத்தை இழக்கிறத என் லைஃப்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என் நியாயத்தை கொண்டுட்டு போய் ஆண்டவரே இப்படி சொல்லும்போது அந்த இடத்துல இல்லை, நீ உன் காரியத்தை வை, நியாயம் யார் பக்கத்தில் இருக்குங்கிறத அவர் டிசைட் பண்ணுவார். அதனால பிரச்சனை இழந்துட்டேன்னா எனக்கு ஜெபம் ஒரு நிமிஷம் ஓடாது, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. அதான் உண்மை. சில நேரத்தில் மணிக்கூர் போறதெல்லாம் அது ஃபுல்லா பிரசனத்துல தான். எனக்கு அந்த 1 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி 15 நிமிஷம் பாட்டு, 20 நிமிஷம் அப்படியெல்லாம் ஓட்ட தெரியாது. அந்த பிரசனம் இல்லைன்னா ஜெபம் சுத்தம், பைபிளும் படிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி பழகுனதுனால. எங்கெல்லாம் ஆண்டவர் விலகுவார்னா நாம நம்மளை கொண்டு போய் வைக்கிறோம் தெரியுமா, அங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மாம்சத்துல தான் இருக்கிறோம். பிரசனத்தில் இருக்கும்போது மோசே பாத்தீங்களா, மலையில இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, மோசே இந்த ஜனங்களை நான் அவ்வளோ கோபப்படுத்துறாங்க, மோசே ஜனங்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு, மோசே ஆண்டவருக்கு இரக்கத்தை குறித்த கிளாஸ் எடுத்தவன். ஆனா கீழே வந்ததும் கையில இருக்கிற கல்லை எடுத்து, நான் நினைக்க தூக்கி எல்லாம் தெரிச்சிருப்பானுங்க. நம்ம எல்லாம் பிரசனத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கிறோம், கீழே போயிட்டோம். ஆமே. சிலர் பார்க்கறாங்க இன்னைக்கு ஃபுல்லா நம்மளை குறித்து தீர்க்க தரிசனமா வருது. ஆமே. சுயத்தை ஜெயிக்கணும், இந்த நாட்கள்ல ஜெயிக்கணும். அதை நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. எதுல நான் வீக்கா இருக்கிறேன், எதுல நான் ஆண்டவரே இதுல நான் ஜெயிக்கணும், என்னை ஜெயிக்க வைங்க. இந்த விஷயம் எந்த இப்போ இதுல 17 காரியம் சொல்லி இருக்கு, நமக்கு 37 காரியம் இருக்கும். அதான் உண்மை. இதுல 17 காரியம் பைபிள்ல இருக்கா, 17 காரியம் பைபிள்ல இருக்கு, நமக்குள்ள 17,000 காரியம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேல ஏசாயா 59:19 அதுக்கு மேல அதான் கொடி. அல்லேலூயா. அந்த கொடிக்கு ரெஃபரன்ஸ் ஏசாயா. ரெஃபரன்ஸை மாத்தி எடுத்து வேற ஏதோ பறக்க விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 59 கரெக்ட் தானே ரெஃபரன்ஸ்? ஒரு நான் சொல்லி எடுத்து. ஆமென். ஆண்டவரே வெள்ளம் போல இந்த இது வெள்ளம் எப்போ வரும் தெரியும்? வெள்ளம் வரும்போது தெரியும்ல. இந்த வயநாடு பார்த்தோம்ல, வெள்ளம் வந்து வீட்டு கதவுக்கு முன்னாடி வரட்டா அப்படி இல்ல, அடிச்சுட்டு இப்படிதான் வரும் மாம்சக்கிரியை. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஒட்டன ஆவியானவர் கொடி ஏற்றுவார்னா ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. ஜெயிக்கணும், சரண்டர் ஆயிரணும். அல்லேலூயா. ஆமென். சிலர் தாவீது கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, சிலர் கிபியோனியர் வந்து யோசுவா கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அதனால யோசுவா யுத்தம் பண்ணார். பைபிள்ல அப்படிதான் இருக்கு. ஒவ்வொருத்தர் வந்து நீங்க பைபிள் அந்த எதுக்கு இந்த சரித்திரம் சரண்டர், இப்போ ஒருத்தங்க கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க இவங்களுக்காக ஃபைட் பண்றாங்க. கிபியோனியர் வந்து யோசுவா கிட்ட வந்துட்டாங்க, நாங்க பயந்து தான் வந்துட்டோம்ப்பா. இப்ப கிபியோனருக்கு எதிராக யுத்தம் வருகிற செய்தி வந்து யோசுவா போற ஃபைட் பண்றார். ஒரு மனிதனை அவங்க கிட்ட அடைக்கலமாய் வந்தவனுக்காக ஃபைட் பண்ண போகும்போது நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் என் சுய பலத்தால் ஒன்றும். ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஆண்டவரே. பவுல் சொல்றார், பவுல் சரண்டர் ஆனார்லங்க. நிர்பந்தமான மனிதன் அவர் சொல்ற, நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்யற யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும். சரண்டர் ஆயிட்டாரு. ஆவியானவர் டேக் கேர் பண்ணிட்டார். அவ்வளவுதான். வா பவுலை நான் பார்த்துக்கிறேன். அந்த பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று 7 புலம்பினார். ரோமர் 7 புலம்பினார், ரோமர் 8 பிரகடனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 7 புலம்புறார். நான் என்ன, என் சரீரத்தில் ஒரு பாவ பிரமாணம் இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டது நியாய பிரமாணம், எனக்கு மனப்பிரமாணத்துல என் மனசாட்சிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, நியாய பிரமாணம் இருக்கு. ஆனா நான் ஏன் விரும்பாதது செய்யறேன்னா என் அவயவத்துல என்ன இருக்குன்னா பாவ பிரமாணம் இருக்கு. அப்படி கத்துறாரு. நிர்பந்தமான மனிதன் நான். ரோம சட்டத்துல
இப்பெல்லாம் சட்டங்கள்லாம் லகுவா இருக்கு. அந்த காலத்துலலாம் ரொம்ப கொடூரமான சட்டங்கள்லாம் உண்டு. அதுல ஒரு தண்டனை எப்படி தெரியுமா? ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அவனை ஒரு 3 நாள் ஒரு பாதாள அறையில அடைச்சி வைப்பாங்களாம். அங்கெல்லாம் எலும்பு கூடுகள் இப்படிதான் இருக்கும். சாப்பாடை ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வந்து மரித்த ஒரு சடலம் இருக்கும்ல, அந்த சடலத்தை அவனுக்கு மேலே பின்னாடி வந்து கட்டி வைப்பாங்க. கையோட காலோட அப்படி கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சுட்டு அவனுக்கு யாருமே தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படியே வந்து வனாந்தரத்தில் விடுவாங்க, வனாந்தரமான இடத்துல விடுவாங்க. அந்த சரீரம், மரித்த சரீரம் என்ன ஆகும்? கொஞ்சம் வீக் அடிக்க ஆரம்பிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் பறவைகள் வந்து கொத்தும், கொடூரமா சாவும். இதை வச்சு பவுல் சொல்றாரு, இப்படி இருக்கு நிர்பந்தமான மனிதன், அவன் அதையும் தூக்கிட்டு தான் போகணும், அதையும் தூக்கிட்டு தான் நடக்கணும். அந்த சரீரம் வீக்க மரித்த சரீரம் வீங்கும், வெயிட் ஏறும், இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே துடிச்சு அணுவா சாவான். பவுல் அதை எடுத்து சொல்றாரு, பாவம் அப்படி இருக்கு, நிர்பந்தமான மனிதன். யாராவது விரும்புவாங்களா ஒரு செத்த சரீரத்தை தன் கையோட காலோட சேர்த்து வைக்க? இல்ல, அவன் நிர்பந்தம், வேற வழி இல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அது. நிர்பந்தமான மனிதன். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் விழுந்துட்டான். இப்ப அவன் எழும்பி ப்ரொக்ளைம் பண்றான், கிறிஸ்து உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று. அப்போ சுயத்தை ஜெயிக்க முடியுமா? முடியும். ஆமே. மூணாவது 2 தானே சொன்னேன். எதெல்லாம் ஜெயிக்கணும்? சாத்தானா ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், 3 சூழ்நிலையை ஜெயிக்கணும், 4 சவால்களை ஜெயிக்கணும். சவால்கள் இதெல்லாம் நம்ம அப்புறம் தனித்தனியா கேட்க போகிறோம், அதனால நான் சொல்லி விடுகிறேன். 5 சிறையிருப்பை ஜெயிக்கணும். பவுலும் சீலாவும் ஜெயிச்சதுனால அங்க ஒரு பெரிய ரட்சிப்பு நடக்குது. நம்ம சிறையிருப்பை நம்ம ஜெயிக்கும் போது அங்க ரட்சிப்பின் கிரியை நடக்கும். எதெல்லாம் ஜெயிக்கணும்? சாத்தான சூழ்நிலைய, சுயத்தை. சிலர் அப்படியே சுயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க, பார்க்கிறேன். சாத்தான, சுயத்தை, சூழ்நிலைய, சவால்களை. நிறைய சவால் உண்டு. இவன் எப்படி ஊழியம் செய்யறான் பார்க்கிறேன், இவன் எப்படி இதை நடத்துறான். சவால்கள், இதை ஜெயிக்கணும். பெரிய சவால். தாவீதுக்கு முன்னாடி சவால்கள் தான் இருந்துச்சு. தாவீதுக்கு முன்னாடி சவால் விடுறான். உங்களில் ஒருவன் கோலியாத் வந்து நிக்கிற 40 நாள் சவால் விடுறான். தாவீதுக்கு 41 நாள் தான் மேட்டரே தெரியுது. நம்ம யாருக்கோ நினைச்சிட்டு இருக்கிற சவாலை நமக்கு தான். நீ எப்படி நீ பாவத்தை விட்டுட்டு பைபிள் தூக்குறியா பார்க்கலாமா? சவால் அடிக்கிறான், சவால் விடுறான். என்ன? முதல் நாளே நீ போயிட்டேன்னா 30 நாளும் நீ ஜெபத்துக்கு போயிடலாம் நினைப்போ. அப்படி வெளியே அங்கெங்கயா இருப்பான் சவால் வச்சுட்டு. ஆமென். கர்த்தர் பாட்டியை 30 நாளும் கொண்டு வருவாராக. ஆமென். மோசஸ் ராஜசேகர் அவர் தானே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. என்ன? சவாலே சமாளி, சாத்தானே ஏமாளி. அவன் பார்க்கலாம் யார் ஏமாளி. ஆமென். ஜெயிக்கணும். கர்த்தர் நல்லவர். சவால்கள், வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருந்து. இயேசுவுக்கு அந்த பிறப்பிலிருந்தே சவால் இருந்துச்சு. மரியாளுக்கு என்ன சவால் இருந்துச்சு தெரியுமா? கிருபை பெற்றவளே, அடுத்த சவால் என்னன்னா, யோசேப்போடு சேர்வதற்கு முன்னதே அவங்க என்ன ஆக போறாங்க? என்ன சவால் அது, என்ன சேலஞ்ச் அது. இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும். சவால்களை ஜெயிக்கணும். 5 சிறையிருப்பை ஜெயிக்கணும். சிறையிருப்பு மாறும்போது ரட்சிப்பு உண்டாகும். ஏன் ஜெயிக்கணும்? எதை ஜெயிக்கணும்? 3வது எப்படி ஜெயிக்கணும்? ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கணும். 1 கொரிந்தியர் 15:57. 2, வசனத்தினால ஜெயிக்கணும். 1 யோவான் 2:14. 3, இயேசுவின் இரத்தத்தால ஜெயிக்கணும். வெளிப்படுத்தல் 7:14. 4, சாட்சி உள்ள வாழ்க்கையினால ஜெயிக்கணும். வெளிப்படுத்தல் 12:11. 5,
விசுவாசத்தினாலே. 1 யோவான் 5:4. இயேசுவின் நாமம், வசனம், இயேசுவின் இரத்தம், சாட்சியுள்ள வாழ்க்கை, விசுவாசம். சோ இவைகளெல்லாம் நாம் ஜெயிக்கும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். விசுவாசம் அவரால் துவங்கப்பட்டது, நாமம் அவரால் கொடுக்கப்பட்டது, வசனம் அவரால் கொடுக்கப்பட்டது, இரத்தம் அவரால் கொடுக்கப்பட்டது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவைகளால் ஜெயம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், சாட்சியின் வசனம்னா மறுதலிக்க விட்டு கொடுக்காம, அந்த இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், சாட்சி உள்ள வாழ்க்கை. அவங்க சாட்சி அறிக்கை மறுக்கல, இயேசுவை மறுதலிக்கல. சாட்சியின் வசனம் இயேசுவை மறுதலிக்கல. ஏன்னா அந்த உபத்திரவ காலத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை இயேசுவை மறுதலிச்சா வாழ்க்கை, மறுதலிக்கல, அதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை மறுதலிக்காதவனுக்கு இந்த பூமியில சில வாசல்கள் அடைக்கப்படலாம். ஆனால் அவனை குறித்து பைபிள் பரலோகம் எப்படி எழுதுன்னு தெரியுமா? ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. சில அற்ப ஆதாயத்துக்காக நான் இயேசுவை அறியாதவனை போல் நான் என்னை காண்பிப்பேன் என்றால் அந்த இடத்துல நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் அர்த்தம். பரலோகம் சொல்லும் இவன் தோத்துட்டான் அப்படின்னு. நான் இயேசுவை அறிக்கை செய்யறதுனால எனக்கு அநேக வாசல்கள் அடைக்கப்படுகிறதா. கடந்த நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுனால எனக்கு இப்போ ஊர்ல எல்லாம் கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க, ரேஷன் கார்டே வந்து கொடுத்துருன்னு சொல்லி இருக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. ஆனாலும் நான் விட மாட்டேன், நான் ஆண்டவரை விட மாட்டேன். இவர்களுக்கு சில சலுகைகள் கட்டாகலாம், சில காரியங்கள் கிடைக்காம போகலாம். நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், பரலோக ரெக்கார்ட்ல ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப ஜெயம் அவசியம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம நாளைக்கு, இன்னைக்கு மாலையில் இருக்கு, வாங்க. இன்னைக்கு மாலை ஜெபம் இங்கே நடைபெறும். நாளை தொடர்ந்து 30 நாட்கள் கர்த்தர் நம்மோடு கூட கிருபை, ஜீவன், சுகம், பலன் தந்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருவாராக. இப்ப நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல ஒரு 5 நிமிடங்கள் நம்ம செபித்து முடிக்க போகிறோம். முடிந்த அப்படி ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க, கொஞ்சம் அப்படி எழுந்து நிற்கலாம். முடிந்தவர்கள் வயதானவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஏன் ஜெயிக்கணும்? ஜெயிச்சாதான் சுதந்திரம். நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே, நான் முன்னேறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இனியும் எதிரின் கை ஓங்க கூடாதப்பா. நீங்க நான் செய்யணும்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறீங்களா, அதை செய்து முடிக்கணும். நான் மீண்டும் அடிமைப்படக்கூடாது. ஒரு சில நிமிடங்கள் அப்படி கண்களை மூடி அப்படி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, என்னை ஜெயிக்க வைங்கப்பா, சாத்தான ஜெயிக்க வைங்கப்பா, என் சுயத்தை ஜெயிக்க வைங்கப்பா, என் சூழ்நிலையை ஜெயிக்க வைங்கப்பா. என் சவால்கள், எத்தனை சவால்கள் இருக்குப்பா, பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. இவன் எப்படி வாழ்ந்துடுறா பாப்போம். கர்த்தர் என்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்லி இருக்கிறார்லாம் சொல்லிட்டு இருக்கிறானே, சொல்லிட்டு இருக்கிறாளே, இது எப்படி நடக்குன்னு பாப்போம். எவ்வளவு சவால்கள் இருக்குப்பா. ஜெயிக்கணும்பா, ஜெயிக்கணும். சிறையிருப்ப ஜெயிக்கணும்பா, சிறையிருப்ப ஜெயிக்கணும்பா. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எது அதிகமா ஜெயிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இது எல்லாமே நம்ம ஜெயிக்கணும். சாத்தான ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், சூழ்நிலையை ஜெயிக்கணும். இங்க சிலர் குடும்பமா வந்திருப்பீங்க, சிலருக்கு வரக்கூடிய வேற ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க உண்டு, வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க உண்டு. இந்த சூழ்நிலையை நீ ஜெயிப்ப சகோதரி, நீங்க ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை சபை நடுவில் பேச வைக்கிறார். உங்க கூடாரத்தின் மேல கொடி பறக்கும், அது ஜெய கொடி.
அது ஆவியானவர் ஏற்றுகிற கொடி. ஆண்டவரே ஜெயிக்க வைங்கப்பா, ஜெயிக்க வைங்கப்பா. உம்முடைய நாமத்தினால நாங்க உங்க நாமத்தை நம்புறோம், உங்க வசனத்தை நம்புறோம், உங்களை நம்புறோம். ஜெயிக்க வைங்க உங்க ரத்தத்தினால. அப்படி 2 கைகளை உயர்த்தி என்னை ஒப்புவிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன்ப்பா. நீங்க விடுவித்தா மட்டும்தான் உண்டு, நீங்க ஜெயம் தந்தால் மட்டும்தான் உண்டு. நான் உங்களை நம்பி என்ன சரண்டர் பண்றேன். பவுல போல எங்களையும் நீங்க சொல்ல வைக்க போறீங்க. இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய மிகுந்த கிருபையினாலே அப்பா இந்த புதிய மாதத்தை காண செய்து, இந்த புதிய மாதத்தின் ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முதல் நாள்லயே உங்க சமூகத்துல கொண்டு வந்து எங்களுக்கு நல்ல நிச்சயத்தை நம்பிக்கையும் தந்த உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தின் அவசியம். எஸ்ல நாங்க சுதந்திரிக்கணும், முன்னேறணும். எங்க லைஃப்ல சத்துருவின் கை நீ ஓங்க கூடாது. கர்த்தாவே நீர் எங்களை ஜெயிக்க வைக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும், சவால்களை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், சூழ்நிலையை ஜெயிக்கணும், சிறையிருப்பை ஜெயிக்கணும். கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்க எங்களை நம்பி நிக்கல, உங்க நாமத்தை, உங்க ரத்தத்தை, உங்க வல்லமைய, உங்க வசனத்தை நம்பி நிக்கிறோம்ப்பா. இவைகள் சத்தியம் உள்ளவைகள் ஆனபடியினாலே ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். கர்த்தர் அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜெயக்கொடி பறக்க செய்வீராக. ஆசீர்வதியும் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்க எங்கள் எல்லாருக்குமே நீங்க கிருபை தரணும். ஒருவரையும் ஒரு தீங்கும் துக்கப்படுத்த கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாராலும் வரணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க உண்டுப்பா. சூழ்நிலைகள் எல்லாம் அனுகூலமாக்கி கொடுங்க. குடும்பத்துல நல்ல சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு தீங்கும் துக்கப்படுத்தாதபடி, ஒரு தடையும் வராதபடி ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus. மாலை